ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பால் புட்டு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு புட்டுக்கு தேவையான அரை கப் சிவப்பு வறுத்த அரிசி மாவோட அரை கப் அளவுக்கு வறுத்த கருப்பு உளுந்து மாவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். புட்டை குழைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு 2 தேங்காய் பாலோட 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளையும் சேர்த்து தேங்காய் பால் தெரியாமல் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளணும். குக்கரை லோவுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு பால் கொதிக்க துவங்கினதும் திரைய விடாமல் கையை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். பால் ஹீட் ஆகி ஒரு கொதித்ததும் குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் பாலை கொதிக்க சூட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக மாக்கலவையோடு சேர்த்து புட்டு மாப்பதம் வரும் வரைக்கும் குழைச்செடுத்து கொள்ளலாம். ஒரு கப் அரிசி மாக்கு அரை கப் உளுத்தமா சேர்க்கறது தான் இந்த ரெசிபியோட வழக்கம். ஆனால் நான் கூடுதலாக உளுத்தமா சேர்க்க விரும்புகிறதால சரிக்கிறவாசி அரிசி மாக்கு ஈக்குவலாக உளுத்த மாவை சேர்த்துருக்கிறேன். உங்களோட சைல்ட்ஹுட்டில் நீங்கள் ட்ரை பண்ணின ஏதாவது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை இது வரைக்கும் ட்ரை பண்ணலண்டா அல்லது அந்த ரெசிப்பியை நான் செய்து காட்டணுமெண்டா கீழே காமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. பாலிட சூடாறினதும் கையால் ஈவனாக நல்லா குழைச்செடுத்து கொள்ளணும். இனி மாவை தட்டொண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மெல்லிசாக கொத்தி எடுத்துக்கொள்ளுவோம். புட்டுக்கு மாவை குழைக்கும் போது பாலை அளவுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்க. அப்போ தான் புட்டை கொத்தும் போது ஒட்டாமல் சரியான பதத்தில் வரும். இதே போல் எல்லா மாவையும் மெல்லிசாக கொத்தி எடுத்துக்கொள்ளலாம். இனி கொத்தி எடுத்த மாவை ஸ்டீமரில் சேர்த்து அவிச்செடுத்து கொள்ளலாம். ஒரு மூடியால் மூடி குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு 7 மினிட்ஸ் வேக விட வேணும். 7 மினிட்ஸுக்கு பிறகு மூடியை திறந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 7 மினிட்ஸுக்கு மூடியால் மூடி வேக விடணும். 14 மினிட்ஸில் புட்டு நல்லா வேகி ரெடி ஆயிட்டுது. இனி பாலில் வேக வைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு 2 தேங்காய் பாலோட அரை கப் அளவுக்கு முதலாம் திக்கான தேங்காய் பாலை சேர்த்து இதோட 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகரையும் தட்டி எடுத்த 3 ஏலங்காயையும் சேர்த்துக்கொள்கிறேன். பாலை திரைய விடாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். பால் கொதித்து வரும்போது இதோட அவிச்செடுத்த புட்டை சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பால் புட்டில் ஊறுறதுக்காக பாலிலேயே கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். இனி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் பால் புட்டு ரெடி ஆயிட்டுது. இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கும் போது தேங்காய் பால்ட வாசனையும் உளுத்தமாட டேஸ்ட்டும் சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்கும்.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.